ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம வீட்டு குல தெய்வத்தையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் இந்த வருடத்தின் ஆடி மாத முதல் நாள் ஜூலை 17ஆம் தேதி பிறக்க இருக்கு. ஆடி மாத முதல் நாள் அன்னைக்கு நம் வீட்டு குல தெய்வத்தையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கான முறை என்ன அப்படிங்கிறதையும், சுமங்கலி பெண்கள் ஆடி மாத முதல் நாளில் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி மாதத்தின் முதல் நாள் ஜூலை 17ஆம் தேதி பிறக்க இருக்கு. ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மனை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான மாதம். வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறக்கவிருக்கும் இந்த ஆடி மாத முதல் நாளன்னைக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான முறை என்ன அப்படிங்கிறதும், அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வந்தோன்னா என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுலபமான வழிபாட்டு முறையை ஆடி மாத முதல் நாளன்னைக்கு நம்மளுடைய வீட்டிற்குள் குல தெய்வத்தையும் அம்பாளையும் முறைப்படி அழைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தமெல்லாம் செஞ்சிட்ட பிறகு பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வைக்கணும். ஆடி மாத முதல் நாள் அப்படிங்கிறதுனால வேப்ப இலையை கொண்டு வந்து நம்ம வீட்டு நிலை வாசலில் கட்டி வைப்பது ரொம்பவே சிறப்பான விஷயம். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, ஒரு சிறிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றணும். எச்சில் படாத தண்ணீராக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை குங்குமம், 2 வேப்ப இலை போட்டு அந்த தீர்த்தத்தில் நம்மளுடைய குல தெய்வமும் அம்பாலும் வந்து அமர வேண்டும் அப்படிங்கிறத மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அதற்கு பிறகு பூஜை அறையில் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்மளுடைய குல தெய்வத்தின் நாமத்தை மனதிற்குள் உச்சரிக்க வேண்டும். அம்பாளையும் குல தெய்வத்தையும் கலச சொம்பில் ஆவாகனம் செய்து அந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து சர்க்கரை பொங்கல் நைவேதனமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி மனசார ஆடி மாதம் முதல் நாள் பூஜையை நம்ம நிறைவு செய்திடணும். இப்படி செய்யும் பொழுது நன்மைகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கோடி நன்மை தரும் ஆடி மாதம் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கான இரவு நேரம் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்து வந்தோன்னா ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், குடும்பத்தில் முன்னேற்றம் அடையும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்பை அந்த அம்பாள் வழங்குவாள் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாத கிருத்திகை நாள், ஆடி அமாவாசை நாள், ஆடி மாத பௌர்ணமி, இப்படி ஒவ்வொரு தினமும் அம்பாளை வழிபடுவதன் மூலமாக நமக்கு எல்லாவித நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதே போல் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் திருமணமான பெண்கள் குத்து விளக்கு பூஜை நடத்துவாங்க. விளக்கு பூஜையின் முடிவில் சுமங்கலிக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம் அப்படின்னு மங்கள பொருட்களை வைத்து தாம்பூலம் கொடுப்பது வழக்கமான விஷயம். இப்படி செய்யும் பொழுது குடும்பத்தில் இன்பம் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது 100% உண்மை. இப்படி ஆடி மாத முதல் நாளில் நம்ம குல தெய்வத்தையும் அம்பாளையும் மனதார வீட்டிற்குள் அழைத்து வந்து நம் ஆசிர்வாதத்தை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த அம்பாள் வழங்குவாள் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த ஆடி மாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் கோவில்களில் திருவிழா, பூஜை செய்வதற்கான மாதம் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். அதே சமயம் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னும், வீடு மாறக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களும் தவிர்க்க வேண்டிய மாதமாக இந்த ஆடி மாதம் ஏன் இருக்குது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது
அம்பாளை வழிபாடு செய்வதற்காகவும் மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் விளங்குது. தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக வரும் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் அப்படின்னும், இதனை கடக மாதம் அப்படின்னும், மாதங்களில் பெண் மாதம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்தில் வரும் எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது தான். கிழமை, திதி, நட்சத்திரம் அப்படின்னு எல்லாமே சிறப்பு பெறுவது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்தில் தான். 12 மாதங்களில் ஆடிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சித்திரை மாதம், மார்கழி மாதம், ஆடி மாதம் 3 மாதங்களை சூனிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த 3 மாதங்களிலும் திருமணம் சுப நிகழ்வுகள் எதுவுமே நடத்த மாட்டார்கள் அப்படின்னும், ஆனால் பார்த்தோன்னா இந்த 3 மாதங்களும் கோவில் திருவிழாக்களும் தெய்வ வழிபாடுகளும் அதிகமாக நடத்தப்படும் மாதங்களாகவே சொல்லப்பட்டிருக்கு. சூனியம் அப்படின்னா எதுவுமே இல்லாதது அப்படின்னு தான் பொருள்படுது. ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவானதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த 3 மாதங்களுக்கும் சக்தி அப்படின்னு பார்த்தோன்னா மிக மிக அதிகமாகவே இருக்குது. அதிலும் ஆடி மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு, விரதம், பூஜை, தானம் இது எல்லாமே செய்தாலும் அது 2 மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஆடி மாதத்தில் வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு மிக அதீத பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை தினம், இப்படி இந்த நாட்களை தவற விடாமல், அதே போல் ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், ஆடி மாத பௌர்ணமி, இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு பல சிறப்புகள் இருக்குது. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்பாளை வழிபட்டோன்னா வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் அப்படின்னும், ஆடி பூரத்தன்று அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட பிறகு பிரசாதமாக தரப்படும் அந்த வளையல்களை நாம் அணிந்து கொண்டோனா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆடி வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் சூரியன் உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்தி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ படைத்து வாழை இலையில் நெய் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை படைத்து விநாயகரை வழிபாடு செய்தோன்னா வீட்டில் செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தை தவற விடாமல் நம்ம வழிபாடு செய்து வெற்றி மேல் வெற்றி பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பை அம்பாள் அருளுவாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இறைவனை வழிபட்டு சகல ஐஸ்வர்யத்தோடு வளமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.